ஹலோ ஆல், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சூப்பரான ஒரு ரசம் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கோங்க. மல்லியோட டேஸ்ட்டு தனியாகவே தெரியும், கண்டிப்பாக அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 பல் போல் தோல் உரிக்காத பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம புளி ஊற வச்சுட்டு அது கூட ஒரு தக்காளி உங்கள் புளிப்பு சுவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. புளி கூடவே தக்காளியை கரைச்சிடணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தாளித்து விட்டுற வேண்டியதான். ஒரு கடாயில் ஆயில் விட்டுட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கிறது கூட ஆட் பண்ணிக்க வேண்டியதான். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தனியாக ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு எல்லாமே போட்டு செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தலை மட்டும் தூவி இறக்குனிங்கன்னா லைட்டாக கொதி வந்ததுமே இறக்கிடுங்க. நுர தள்ளும் போதே அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து தக்காளி நிறையா வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் தக்காளி ஊறுக்கா தான் செஞ்சுருந்தேன். ரெசிபி கீழே கீழே ரிலேட்டட் வீடியோவில் கொடுக்குற மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரசமும் ரொம்ப சூப்பராக வந்துச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நான் மீஷோவில் தான் வாங்கினேன். அது கோட் நம்பர் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். செக்